ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூயமத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தி வாசகம். ஆண்டவரே ஆட்சி உமக்கே. பிரிவு 11 இறைவார்த்தைகள் 11-15 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது: மனிதராய் பிறந்தவர்கள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் இன்னரசில் மிகச் சிறியவரும் அவரனும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் இன்னரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது. தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றி கொள்கின்றனர். திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வருமுறை இறைவாக்குரைத்தன. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எலியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே எமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவரை காலத்துடைய இந்த 2ஆம் வாரத்தில் இந்த வியாழக்கிழமையிலே குழந்தை இயேசுவை நாடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருமே ஆண்டவர் நம்மை அன்போடு வரவேற்கின்றார். ஆயத்தமாகுங்கள், வெளிப்பாகுங்கள். ஆண்டவர் இயேசுவை வரவேற்க நாம் ஒவ்வொருவரும் தயாராக வேண்டும். நம்முடைய உள்ளத்தை நாம் பண்படுத்த வேண்டும். நம் உள்ள குடிலிலே இயேசு ஆண்டவர் பிறக்க வேண்டும். இன்றைய நாளிலே டிசம்பர் மாதத்திலே 12ஆம் நாளிலே தாயாம் திருவையானது திருத்தந்தை 1ஆம் தமாசுஸ் என்பவரை நினைவு கூறுகின்றது. இவர்தான் நம்முடைய திருச்சபை வரலாற்றிலே எபிரேய மூலத்திலிருந்தும் இன்னும் கிரேக்க மூலத்திலிருந்தும் விவிலியத்தை லத்தீனிலே மொழிபெயர்க்க புனித ஜெரோம் எரனுஸ் என்பவருக்கு அதிகாரத்தை கொடுத்தவர் இவர்தான். இந்த திருத்தந்தையுடைய காலத்தில்தான் இதை மொழிபெயர்க்க வேண்டும் என்பதை அதிகாரப்பூர்வமாக புனித எரனுஸுக்கு கொடுத்திருக்கின்றார். இதன் வழியாகத்தான் புனித எரனுஸ் அதை மொழிபெயர்த்திருக்கிறார். லத்தீனிலே மொழிபெயர்த்து விவிலியத்தை அனைவருமே எளிதாக படிக்கக்கூடிய வகையிலே மொழிபெயர்க்க ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே எரனுஸ் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். காரணம், இந்த திருத்தந்தை 1ஆம் டமாசுஸ் இவர் சிறப்பான பணிகளை திருவையிலே தொடக்க கால நூற்றாண்டிலே இவர் ஆற்றியிருக்கின்றார். இவருடைய வாழ்வு ஜெப வாழ்வு. எப்பொழுதுமே அருள் வாழ்விலே என் அன்பில் நீங்கள் நிலைத்திருங்கள் என்று சொன்னது போல, யோவானை சொல்லப்படுவது போல, நான் திராட்சை செடி நீங்கள் அதன் கொடிகள் என்று சொன்னது போல இயேசுவோடு இணைந்திருப்பதிலே தமாசுஸ் தன் வாழ்நாளிலே திருத்தந்தையாக எல்லா மக்களுக்குமே அரும்பணிகளை ஆற்றியிருக்கின்றார். இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு மனிதராய் பிறந்த திருமுழுக்கு யோவானோட பெரியவர் எவரும் இல்லை என்று சொல்கிறார். காரணம், திருமுழுக்கு யோவான், எலியா இவர்கள் இருவருமே ஆண்டவருடைய உளப்பாங்கை பெற்றவர்கள். இவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே கடவுளுடைய பிரசன்னத்தை கண்டவர்கள். ஆக திருமுழுக்கு யோவானுடைய சாட்சிய வாழ்வு, எளிமையான ஜெப வாழ்வு, இயேசுடைய பிறப்புக்கு ஒரு முன்னோடியாக, இயேசுவை சுட்டி காட்டக்கூடியவராக தன் வாழ்நாளிலே எப்பொழுதுமே இறையருளை பறைசாற்றக்கூடியவராக தாழ்ச்சியோடு பொறுமையோடும் மிகுந்த வாஞ்சையோடும் ஆண்டவருடைய மெசியாவுடைய வருகைக்கு ஆயத்தம் செய்தவர், மக்களை தயார் செய்தவர், மக்களை தூய்மைப்படுத்தியவர் திருமுழுக்கு யோவான். அந்த அளவுக்கு இவருடைய எளிமையான ஜெப வாழ்வும்
திருத்தந்தை முதலாம் டமாசிஸுடைய அவருடைய ஜெப வாழ்வும் இன்றைக்கு திருவையிலே போற்றுதற்குரியதாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசு நம்ம உள்ளத்திலே வரவேற்க தயாராக இருக்கிறோம். குழந்தை இயேசுடைய இந்த நாளில், அற்புத குழந்தை இயேசுடைய இந்த நவநாளிலே ஆண்டவரை இயேசுவை வரவேற்க, இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், இயேசுவே என் உள்ளத்தில் வந்து தங்கும். புனித பிய சொல்வது போல, ஆண்டவரே நீர் என்னோடு தங்கும் என்று புனித பிய கப்புச்சின் சபை குருவான் சொல்வது போல, இன்னும் புனித அவிலா தெரசம்மாள், ஆண்டவர் ஒருவரே எனக்கு போதும், அவரே எனக்கு நிறைவு, அவரே எனக்கு முழுமை என்று சொன்னது போல, இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் ஆண்டவர் என்பதை நாம் இந்த நாளிலே அறிக்கையிட தயாரிக்க நம்முடைய உள்ளத்தை ஆயத்தப்படுத்த ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த வியாழக்கிழமை அற்புத குழந்தை இயேசுவிடத்திலே ஒப்புக் கொடுக்கிற ஜெப வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், எதிர்பார்ப்புகள், தேவைகள் அனைத்திலுமாய் எல்லோருக்கும் நீரே மீட்பராக, இரட்சகராக வந்து ஒவ்வொருவரையும் விடுவிக்கும்படி, ஒவ்வொருடைய குறைகளையும் நீக்கும்படி, குணமளிக்கும்படி, சுகமளிக்கும்படி, நோயாளிகள் நலம் பெற, இன்னும் தீய சக்திகள் மாற, கட்டுகள் மாற என்று ஒப்புக் கொடுக்கிற அநேக குடும்பத்தார் இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த 2ஆம் வாரத்திலே ஏதோ அமைதியை தேடி இருக்கிற குடும்பங்களிலே நிறைவான உடைய கிருபையும் மேலான கொடைகளையும், இன்னும் வேண்டிய தேர்வுக்காக தயாரித்துக் கொண்டு இருக்கிற பிள்ளைகள், தேர்வு எழுதி கொண்டு இருக்கிற பிள்ளைகள், இன்னும் வேலைக்காக காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள், திருமணத்திற்காக இன்னும் பல்வேறு நிகழ்வுகள் இந்த டிசம்பர் மாதத்திலே, இந்த வருடத்துடைய இந்த யூபிலி ஆண்டுடைய இறுதி மாதத்திலே பல குடும்பத்தார் பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கின்றார்கள். இந்த ஆண்டு நிறைவு பெறப் போகிறது. இன்னும் ஆண்டவருடைய கிருபை என் குடும்பத்தை ஆட்கொள்ள வேண்டும், அவருடைய ஆசீர்வாதம் என் உள்ளத்தில் தங்க வேண்டும், அற்புத குழந்தை இயேசு என் குடும்பத்தில் அநேக புதுமைகளை, அற்புதங்களை ஆற்ற வேண்டும் என்று என்னை நம்பிக்கையோடு ஜெபிக்கிற குடும்பத்திலே நிறைவான உடைய ஆசீர், உடைய வல்லமை, உங்களுடைய பாதுகாப்பு ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கொடுத்து இந்த நாள் முழுமையாய் உங்களுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படி கிறிஸ்து வழியாகுமே மன்றாடுகிறோம். ஆமீன்.